தோழர் வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா தோழர்? நல்லா இருக்கேன் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. உங்களுடைய பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்க கொடுக்கிற குரல் வந்து இந்தியா முழுவதும் தீயா பரவுது. இளைஞர்கள் மத்தியில நல்ல ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கு. ரொம்ப அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை மாதிரி தோழர்களுடைய குரல் வந்து இந்தியா முழுவதும் ஒளிரணும். ஆமா, மகிழ்ச்சி தோழர். அதெல்லாம் நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக களப்பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கு. ஆமா, உங்களுடைய இந்த வருகை அல்லது உங்களுடைய இந்த குரல் ஒலிச்ச பிறகு இந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்கள், அது கேரளா தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்கள் வந்து நல்ல ஒரு உத்வேகம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல உங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் வரத்தான் செய்யும், வந்திருக்குங்கிறதையும் நாங்க உணர்றோம். நீங்க தனி ஆள் கிடையாது. ஆமா, கண்டிப்பா நீங்க தனி ஆள் கிடையாது. உங்க பின்னால இந்தியா முழுவதும் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் உங்க கூட நிக்கிறாங்க. ஜனநாயக சக்திகளும் உங்க கூட நிக்கிறாங்க. நீங்க தைரியமா களமாடுங்க. என்னைக்கும் நாங்க உங்க கூட களத்துல நிப்போம். நீங்க ஆமா, நாங்க தமிழ்நாடுல ஒரு மாநாடு ஒண்ணு திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த மாநாடுக்கு நேரத்துல நான் உங்களை அணுகுறோம். இப்ப நீங்க பிஸியா இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா, அது மாதிரியான தேவையான அந்த மாதிரி உத்தரவு போட்டிருக்காங்க. மகிழ்ச்சி, பரவாயில்ல. அதான் இதுல நம்ம ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக களத்துல வரும்போது ஆதிக்க வர்க்கம் அலறத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஈஸியா எதிர்கொள்ளலாம். ஒன்னும் நீங்க தைரியமா இருங்க. அதான் அதுல உங்களுடைய அந்த வேகம், உங்களுடைய அந்த உணர்ச்சி, இது எல்லாமே பார்க்கும்போது பயமே உங்களை கண்டு பயப்படுது. அதனால ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சங் பரிவாரிகள் கதற அந்த அலறல் சத்தமே நீங்க எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துல புரட்சி நெருப்ப பத்த வச்சிருக்கீங்கிறத காட்டுது. அதுதான் அந்த செய்தி காட்டுற ஒரு செய்தி. அதனால உங்களுடைய இந்த அதாவது சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில களமாடுறோம். நீங்க இந்த புரட்சிகரமான பாடல்கள் மூலமா மிக தீவிரமா களமாடிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய இந்த பயணம் வெற்றி அடையணும். என்றைக்கும் நாங்க உங்க கூட நிக்கிறோம். தேவைப்படுகிற போது நம்ம எல்லாம் ஒரே மேடையில நம்ம சந்திப்போம். நம்ம மகிழ்ச்சி, கட்டாயம். இந்த சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சி, நல்லது. இப்ப நீங்க கேரளாவில தான் இருக்கிறீங்க இல்லையா? ஆமா, அனுசரிச்சீங்களா? மகிழ்ச்சி. நாங்க இங்க அனுசரிச்சோம், நீங்க அனுசரிச்சீங்களா? மகிழ்ச்சி. நல்லது. இப்ப அப்பா நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா வீட்டுல? மகிழ்ச்சி, சந்தோஷம். எல்லாரையும் வீட்டுல எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க. உங்க குடும்பத்தோட நம்மளுடைய அரசியல் பயணம் வாழ்த்துக்கள். நம்ம மகிழ்ச்சி. நீங்க புரட்சி அம்பேத்கர் போல இந்தியா முழுவதும் உங்களுடைய குரல் ஒலிக்கணும். அந்த நெருக்கடிகள் முடிவுக்கு வந்த பிறகு உங்களுடைய பயணமும் இந்தியா முழுவதும் தொடரட்டும். உலகமெங்கும் உங்களுடைய குரல் ஒலிக்கட்டும். மகிழ்ச்சி. நன்றி. வரட்டுங்களா? மகிழ்ச்சி. நன்றி. வாழ்த்துக்கள்.